على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் பிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது இந்த சிறப்பான இந்த நேரத்தில் என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீது இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் ரமதானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய அருளால் நோன்பை நோற்று அல்லாஹ்வுடைய அருளால் கியாமுல் லைல் என்று சொல்லுகிற அந்த உயர்ந்த வணக்கத்தை இந்த உலகத்தில் எந்த நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கியாமுல் லைலை நீங்கள் தொழுகின்ற காலமெல்லாம் நீங்கள் அந்த நரகவாதிகளில் இல்லை என்று சொன்னார்களோ, நரகத்திலிருந்து என்னையும் உங்களையும் காத்துக் கொள்ளுகிற ஒரு உயர்தரமான அந்த கியாமுல் லைலை தொழுதுவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியான மார்க்க சொற்பொழிவுகள், தொடர்ச்சியான இபாதத்துகள், தொடர்ச்சியான தான தர்மங்கள், தொடர்ச்சியான கிராத்துல் குர்ஆன்கள், தொடர்ச்சியாக குடும்பங்களோடு சேர்ந்து பேசி கதைத்து ஒன்றாக இஃப்தார் செய்து சஹர் செய்து இல்லாத உறவுகளுக்கு கொடுத்து இருக்கிற உறவுகள் இருப்பதை பகிர்ந்து இந்த மண்ணுக்கு மேலே இதை போன்று ஒரு சிறந்த ஒரு மாதம் இதற்கு பிறகு அல்லாஹ் நாடினாலே தவிர நமக்கு கிடைக்காது என்பதுதான் நிச்சயம் தோழர்களே. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஸஅலல்லாஹ ثلاث مرات மன் ஸஅலல்லாஹல் ஜன்னத ثلاث مرات, யார் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு 3 தடவை யா அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தா, எனக்கு சுவர்க்கத்தை தா, எனக்கு சுவர்க்கத்தை தா என்று அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கத்தை கேட்கிறாரோ, அவருக்காக காலத்தில் ஜன்னா அந்த சுவர்க்கம் சொல்கிறது, அல்லாஹும்ம அத்கிலுஹுல் ஜன்னா, யா அல்லாஹ் இந்த 3 முறை ஒரு நாளைக்கு பிரார்த்தனை செய்த இந்த மனிதனை நீ சுவர்க்கத்துக்குள் நுழைத்து விடு என்று சுவர்க்கம் அந்த மனிதனுக்காக பிரார்த்தனை செய்கிறது. எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதன் இந்த நரகத்திலே இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறானோ, அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், என்னை நரகத்திலிருந்து யா அல்லாஹ் பாதுகாத்து விடு, நரகத்திலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, நரகத்திலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் யார் ஒருவன் ஒரு நாளைக்கு 3 தடவை நரகத்திலே இருந்து பாதுகாப்பு தேடுகிறாரோ, அந்த நரகம் அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதனுக்காக துஆ செய்கிறது, யா அல்லாஹ் அந்த மனிதனை நரகத்திலே இருந்து நீ பாதுகாத்து விடு என்று.
இந்த உலகத்தில் வாழ்ந்த உத்தமர்கள், இந்த உலகத்தில் மார்க்கத்தை வளர்க்க வேண்டும் என்று தன் உயிர்களை எல்லாம் துச்சமென மதித்தவர்கள், இறை தூதர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி தன் வாழ்வை எல்லாம் அர்ப்பணித்தவர்கள், அவருடைய இலட்சிய பயணம் சுவர்க்கமாகத்தான் இருந்தது. அதனாலதான் இந்த உலகத்திலே உஹது மலையடிவாரத்திலே கைகளிலே இறைச்சி துண்டுகளை தின்று கொண்டு பசியாறிக் கொண்டிருந்த நேரத்தில், பசிதான் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஒரு கொடுமை. அல்லாஹ் உங்களை பசியை கொண்டும் சோதிப்பான். அப்படி பசியிலும் வறுமையிலும் வாழ்ந்த மக்கள் உஹது மலையடி வாரத்தில் பசிக்காக வேண்டி ஒரு மாமிச துண்டை உண்டு கொண்டிருக்கிற போது, எப்படி தோழர்களே, கல்லு மலையிலிருந்து சுவர்க்கத்தின் வாசனை எனக்கு வீசுகிறது என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த சுவர்க்கத்தின் வாசத்தை இந்த மண்ணுக்கு மேலே அவர்கள் சுவாசித்து விட்டு இந்த மண்ணை வெட்டும் சுவர்க்கத்துக்காக வேண்டி பிரவேசித்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6567வது செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள், ஒரு தாய் ஓடோடி வருகிறார்கள். ஒரு தாய் உம்மு ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹா ஓடோடி வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகனார் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார். வீட்டிலே இருந்து போகிற போது கலகலப்பாக யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்தார். யுத்தத்திற்காக நீங்கள் உங்களுடைய ஆண்களையும் ஆண் பிள்ளைகளையும் அனுப்பி வையுங்கள், ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கிறார்கள் என்று கேட்டீர்கள். என் பிள்ளையை நான் தூக்கி தந்தேன். என் வீட்டிலிருந்து நடந்து வந்த அன்பு மகன் என்னுடைய ஹாரிதா, அல்லாஹ்வுடைய தூதரே, திரும்ப வருகிற போது தூக்கி கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, சொல்லுங்கள், என் மகன் இப்போது எங்கே இருக்கிறார்? சுவர்க்கத்தில் என்றால் சந்தோஷப்பட்டுக் கொள்கிறேன், வேறு எங்கேயாவது என்றால் அழுவதையும் கண்ணீர் வடிப்பதையும் தவிர வேறு எனக்கு தெரியாது யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தாயை பார்த்து சொன்னார்கள், சுவர்க்கத்தில் பல படித்தரங்கள் இருக்கிறது. உங்களுடைய மகனார் சுவர்க்கத்தின் உயர்ந்த ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லுகிற சுவர்க்கத்தில் இருக்கிறான் என்று சொன்னபோது அழுத கண்கள் எல்லாம் நிறுத்திக் கொண்டது, கண்ணீர் வடித்த கண்கள் துடைத்துக் கொண்டது, வேதனைப்பட்ட உள்ளங்கள் அமைதி பெற்றது. என் மகன் சுவர்க்கத்தில் இருக்கிறார் என்ற போது அது சந்தோஷத்தையும் அவர்களுக்கு கொடுத்தது. அண்மையில இந்த நாட்டில தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு மூன்றாவது ஒரு மனிதராக இப்ப விஜய் களத்தில் இறங்கிய போது, காரூர் என்று சொல்லுகிற, காரூர் தான் இந்த ஊரு, மாநாடு நடந்த கரூர், கரூர் தானே, கரூர், அந்த பெரிய மாநாடு ஒன்று நடந்துச்சு. அந்த மாநாட்டில ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து சன நெரிசல் இல்ல, கொஞ்சம் உயிர்கள் சும்மா போயிடுச்சு. உலகமே பார்த்துச்சு, ஊரே பார்த்துச்சு. நிறைய சின்ன பிள்ளைகள் பெண்கள் எல்லாரும் மரணித்து போனார்கள். மீடியா களத்தில் இறங்குது, மீடியா களத்தில் இறங்குது. அந்த நேரத்தில் ஒரு தாய் பேட்டி கொடுக்கிறார். அவருடைய பிள்ளை வைத்திய சாலையில நெரிசலில் சிக்குண்டு ஐசியூல வைக்கப்பட்டிருக்கிறார். மகன் செத்தா பிழைத்தா என்று தெரியாது. ஆனா அவர்கிட்ட மைக்க கொடுத்து, உங்களோட மகன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு, உங்களோட மனநிலைமை என்ன அப்படி என்று கேட்ட போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த நாட்டுக்கே தளபதி உண்டுதான், பிள்ளை மரணித்திருந்தால் பிள்ளை வேண்டுமாக இருந்தால் பெற்றுக் கொள்ளலாம் அப்படி என்ற ஒரு செய்தியை கொடுத்தத இந்த உலகமே உற்று நோக்கியது. நமக்கு அது ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தையாகத்தான் தெரிகிறது. உண்மைதான், இது எல்லாம் ஒரு தாயா நாயா என்று பார்க்கிற அளவுக்கு தான் நமக்கு சிந்தனை ஓடும். ஒன்றை நம்ம விரும்பிட்டோம் என்று வைங்க, ஒன்றை நம்ம நேசிச்சிட்டோம் என்று வைங்க, அது இந்த உலகத்துல பிள்ளை, கணவன், சொத்து, சுகம், மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எதுவுமே விளங்காது போனது. எதுவுமே நம்மட மார்க்கத்தின் அடிப்படையில் பச்சை பிள்ளை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் யுத்த களத்தில் போராடி கொண்டிருக்கிறார். ஒரு தாய் ஓடோடி வருகிறார், உங்கள் கணவர் ஷஹீதாகி விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கிறார்கள்? உங்கள் மகன் ஷஹீத்
நினைத்தால், அவன் சுவர்க்கத்துக்காக தன்னுடைய வாழ்வை மாற்றிக் கொண்டால், இந்த உலகத்தில் அவன் எப்போதும் இருந்து அந்த சுவர்க்கத்துக்காக தன்னுடைய வாழ்வை மாற்றிக் கொள்வதற்காக என்ன தியாகத்தையும் அவன் செய்வான். சுவர்க்கம் என்பது லேசானது அல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் லேசா தான் சொன்னாங்க. சுவர்க்கம் என்பது நீங்கள் போடுகிற சப்பாத்துடைய பட்டியை விடவும் மிக சமீபமாக இருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு சொன்னாங்க, அதே போன்றுதான் நரகமும் சமீபமாக இருக்கிறது என்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நாடியார்களே, இந்த உலகத்தில் நம்முடைய லட்சியம், நம்முடைய வணக்கம், கியாமுல் லைல், நோன்பு, இஃப்தார், சஹர், ஜகாத், சதகா எதற்காக? சுவர்க்கத்துக்காக. எதற்காக தோழர்களே? சுவர்க்கத்துக்காக. இந்த உலகத்துல ஒரு பெண்ணுடைய வரலாறு நிறைய பேர் படிச்சிருக்கிறோம். ஃபிரௌனுக்கு என்ற ஒரு மனைவி இருந்தார். அந்த ஃபிரௌனுடைய மனைவி இந்த உலகத்தில் மரணித்தார். அவரை கொண்டதே அந்த கொடுங்கோலன் ஃபிரௌன் தான், கணவன் தான். ஆசையாக வாழ்ந்த மனைவியை அசிங்கமாக கொண்ட ஒரு வரலாறை அல் குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆனிலும் சுன்னாவிலும் 4 பேரை ரசூலுல்லாஹ் சுவர்க்கத்தின் பெண் அப்படி என்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சுவர்க்கத்தின் பெண், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுவர்க்கத்தின் பெண், அதே போன்று ஃபிரௌனுடைய மனைவி சுவர்க்கத்தின் பெண், அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய முதல் மனைவி கதீஜா சுவர்க்கத்தின் பெண். ஹதீதுகளிலே வருகிறது. எல்லா சஹாபிய பெண்களையும் சொன்னாலும் இந்த ஹதீதுகளில் பேர் சொல்லி உயர்த்தி காட்டி அப்படியே ஒரு ஹைலைட்டாக வருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்துல பதவிக்காக பிறந்த பிள்ளையையும் கொள்ளுகிற காலம் இந்த காலம். கடவுளுக்கு எதிராக மனைவி வந்தாலும் அப்படித்தான் இருப்பான், பதவி வெறி பிடித்தவன். நீங்க யோசிங்க, ஃபிரௌன் மனைவியோடு இரக்கம் இல்லாதவனா, கொல்றதுக்கு இரக்கம் இல்லாதவனா? இந்த வரலாறு இப்படி கொஞ்சம் புரட்டி பாருங்க. ஃபிரௌன் எவ்வளவு இரக்கம் தெரியுமா? அன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிற போது உங்களுடைய ஆட்சிக்கு எதிராக ஒரு பிள்ளை பிறக்க இருக்கிறது என்று அன்று சொல்லப்பட்ட போது அன்று பிறந்த பாலகன் எல்லாவற்றையும் கொண்டு குவித்தவன் ஃபிரௌன். தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக இன்னும் ஒரு சிசு இந்த மண்ணில் பிறந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் எந்த பிள்ளையை பாதுகாக்க நினைத்தாரோ அந்த பிள்ளையை அல்லாஹ் அழைத்து வந்து கல்லண்ட கையில போலீஸ் வேலையை கொடுத்த மாதிரி ஃபிரௌனுடைய மடியில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வளர்க்கிறார். இத வளர்க்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஃபிரௌனுடைய மனைவி தானே போடுங்க. அவ்வளவு பாசம். அவர் என்ன பாசம்? 2 பேரும் வாழ போது கடலில் ஒரு குழந்தை மிதந்து வருகிற போது எல்லா பிள்ளைகளையும் கொண்டு குவித்தவன் மனைவியுடைய பாசத்துக்காக இந்த பிள்ளையை எடுத்தால் நாம் வளர்த்துக் கொள்ளலாமே என்று மனைவி ஆசைப்பட்டதற்காகத்தானே அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு எந்த பனி இஸ்ரவேலர்களுக்காக ஃபிரௌனுடைய கோட்டையின் வாசல் அடைக்கப்பட்டதோ அந்த பனி இஸ்ரவேலர்களுடைய பிள்ளைக்காக முதலாவது அரண்மனையுடைய வாசல் திறக்கப்பட்டது மனைவியுடைய பாசத்துக்கு தானே போலவே. மனைவியுடைய பாசத்துக்கு. அவ்வளவு மனைவி கணவன் மீது பாசம் வைப்பது என்பது வேறு, கணவன் மனைவி மீது பாசம் வைப்பது என்பது வேறு. ஃபிரௌனின் மீது மனைவி ஆசைப்படவில்லை, பாசம் அல்ல. ஆனால் ஃபிரௌன் மனைவியின் மீது அவ்வளவு பாசம். அதனாலதான் தனக்கு எதிரான பிள்ளையை கூட, தன் எதிரியை கூட தன் சொந்த வீட்டில் வைத்து வளர்ப்பதற்கு மனசு வந்தது. மனைவி சொன்ன ஒரே ஒரு காரணம், இந்த கணவனை எந்த பொம்பளை விட காசுப்படுவான். இன்னைக்கு வட்டி கெடுக்கிற மாப்பிள்ளையை விட்டு கொடுக்க முடியல. சிகரெட்டு, கஞ்சா, அபின், தூள், சாராயம் அடிக்கிற மாப்பிள்ளையை விட்டு கொடுக்க முடியல. 1000 தடவைகள் அனாச்சாரங்களும் விபச்சாரங்களும் செய்தாலும் அந்த மாப்பிள்ளையை விட்டு போக மனசு இல்லை. அப்படித்தானே போராடுறோம். இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர போறார்களே. யோசித்து பாருங்கள், அன்பும் பாசமும் இரக்கமும். தனக்கு எதிரான குழந்தை பிறக்கிறது என்ற செய்தியை கேள்விப்பட்டு எல்லா குழந்தைகளையும் கொண்டு குவித்த போதும் கூட அந்த மனைவி ஆசைப்பட்டார் என்பதற்காக அந்த பிள்ளையை தன்னுடைய வீட்டுக்குள் கூட்டிக் கொண்டு வளர்ப்பதற்கு தன் கணவர் ஒரு இடத்தை கொடுத்தார் என்றால் இதை விடவும் பாசத்துக்கு அளவுகோல் வேற எதுவுமே இல்லை. இந்த ஒரு கணவனை எந்த மனைவி இழக்க விரும்புவா?
மனைவி இழந்தார்களே சகோதர சகோதரிகளை, அப்படிப்பட்ட பாசம் என்ன குறைந்து கேட்கிறேன்? உலகத்துல என்ன குறை? என்னவுக்கு பஞ்சம்? தூக்கம் வராட்டி தூக்கமாக்க ஆக்கள், வேறுத்தால் பஞ்சனை விசிறிகளினால் வீசிவிட ஆக்கள், கதை சொல்ல ஆக்கள், தலைவார ஆக்கள், மேக்கப் பண்ணிவிட ஆக்கள், எல்லா வேலை வெட்டிக்கும் ஆக்கள். சாதாரண நம்முடைய வைஃப் எடுத்துக் கொள்ளுங்களும், அவளுக்கு இருக்கின்ற மதிப்பும் மரியாதையும் ஒரு நாட்டுக்கே கடவுள் என்றால் எப்படி இருக்கும்? அதையெல்லாம் ஒரு பெண்ணாக நின்று இத்துணை பாசத்தையும் மறந்துவிட்டு இறைவனுக்காக தன் உயிரை துச்சமென ஒரு பெண் மதித்து முன்வருவது என்றால் சுவர்க்கத்தை தவிர வேற என்னன்னு கேட்கிறேன். மாறு கையும் மாறு காலையும் வெட்டி வெட்டி ஃபிரௌன் கொடுமை செய்த போதெல்லாம் அந்த பெண் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ரப்பி பிடிலி இன்னக வைத்தம் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், உனக்கு பக்கத்துல எனக்கு ஒரு சின்ன வீடு வேண்டும் யா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். அரண்மனையில் வாழ்ந்தவர், இந்த உலகத்தின் உச்சகட்ட மதிப்பில் இருந்தவர், பாசத்துக்கு அளவே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு பாசமான கணவர், எல்லாவற்றையும் இழந்துவிட்டு உயிர் இந்த உலகத்தில் பறிக்கப்படுகிற போது, சித்திரவதை செய்யப்படுகிற போது, பாசமான கணவனையும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்ட கேள்வி, ரப்பி பிடிலி இன்னக வைத்தம் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு எதுவும் வேண்டாம், கணவன் வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம், நகை மாணிக்கம் மரகதம் எதுவும் வேண்டாம், எனக்கு தேவை எல்லாமே ரப்பி பிடிலி இன்னக வைத்தம் ஃபில் ஜன்னா, எனக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு தான். இந்த சுவர்க்கம் தானே நம்ம தொழுகை, நோன்பு, சதகா, ஜகாத்து, ஹஜ், இதர வணக்கங்கள் இவ்வளவு காலம் தாகித்திருந்தது, இவ்வளவு நேரம் நின்று வணங்கியது, சுஜூதை இனிமையாக்கியது, ருக்கூவிலே நானும் நீங்களும் பிரார்த்தனை செய்தது, வாலிகள் வருகிற போது பார்க்காமல் பொக்கட்டிலே இருந்து தூக்கி போட்டது, எப்படியாவது யாருக்காவது மறைவாக தர்மம் செய்து விட வேண்டும், நாள மறுமையில் சுவர்க்கத்தின் வாசலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு தானே போறீங்களே. அந்த உணர்வுக்குத்தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டத்தை அவங்க பட்டது வேற, நம்ம படுறது வேற. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 4730வது செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ் தஆலா நாள மறுமையிலே எல்லாரையும் எழுப்புவான். நரகவாதிகள், சுவர்க்கவாதிகள் எல்லாரையும் அல்லாஹ் தஆலா எழுப்புவான். எழுப்பியவுடன் ஜீஅபில் மௌத், மௌத் அப்படியே கொண்டு வரும். மரணம் இருக்குதே அப்படியே கொண்டு வரப்படும். எப்படி தெரியுமா? கபுஷின் அம்ல, அதாவது கொம்பு உள்ள ஒரு ஆட்டை போல அல்லாஹ் மறுமையில் அப்படியே கொண்டு வருவான் இந்த மூக்கு. நரகவாதிகள் இருப்பார்கள், சுவர்க்கவாதிகள் இருப்பார்கள். அல்லாஹ் சுவர்க்கவாதிகளை அழைப்பான், யா அஹ்லல் ஜன்னah, சுவர்க்கவாதிகளே, சுவர்க்கவாதிகளே. இது என்ன தெரியுமா? இது என்ன தெரியுமா? எல்லா சுவர்க்கவாதிகளும் வெட்டி பார்ப்பார்கள், நல்லா பார்ப்பாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இதுதான் மௌத், இதுதான் மௌத். அல்லாஹ் தஆலா யா அஹ்லன் நார், நரகவாதிகளே, நரகவாதிகளை அழைப்பான். இது என்ன தெரியுமா? எல்லாரும் பார்ப்பாங்க, மௌத்தை பார்ப்பாங்க. ஒரு ஆட்டுடைய ரூபத்தில் அல்லாஹ் இந்த மௌத்தை அப்படியே கொண்டு வந்து வைத்து விடுவான். இப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆட்டுடைய ரூபத்திலே இருக்கின்ற இந்த மௌத்தை அல்லாஹ் தஆலா சுவர்க்கவாதிகளுக்கு மத்தியிலும் நரகவாதிகளுக்கு மத்தியிலும் மௌத்தை அல்லாஹ் மௌத்தாக்குவான். மௌத்துக்கு ஒரு மௌத் மறுமையில் இருக்கிறது. நம்ம மௌத்தாகிறது டெம்பரரி ஒரு மரணம். இந்த மரணத்துக்கே ஒரு மரண நாள் மறுமையில் இருக்கிறது. அந்த மறுமையிலே அல்லாஹ் சுவர்க்கவாதிகளையும் அழைத்து நரகவாதிகளையும் அழைத்து இரண்டு சாராருக்கு மத்தியிலே வைத்து அந்த மௌத்தை அல்லாஹ் தஆலா மௌத்தாக்குவான். சுவர்க்கவாதிகளை அழைத்து சொல்வான், லா மௌத், இதுக்கு பிறகு உங்களுக்கு மரணம் கிடையாது, நீங்கள் என்றென்றும் சுவர்க்கத்தில் நிலைத்து வாழப் போகிறீர்கள், சந்தோஷமாக நீங்கள் வாழலாம். நரகவாதிகளை அழைத்து இறைவன் பேசுவான், நரகவாதிகளே, இதற்கு பிறகு உங்களுக்கு மரணம் கிடையாது, என்றென்றும் அல்லாஹ்வுடைய இழிவோடும் நரகத்தில் வேதனையோடும் நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் அன்றுதான் இந்த மௌத்துக்கே மௌத்தை
மௌத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதற்கு பிறகு அந்த மறுமையில் மௌத்து என்ற நாமமே இருக்காது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதுக்கு பிறகுதான் நம்மளோட வாழ்க்கையை இஸ்லாம். அதுக்கு தான் தோழர்களை இந்த பூமியில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். 4850வது செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. யோசிச்சு பாருங்க, சுவர்க்கத்துல ஹைர், அதாவது ஒரு முத்தாலான ஒரு பெரிய ஒரு கூடாரம் இருக்குமா, கூடாரம் ஒன்று இருக்குமா. அதனுடைய நீளம் 60 மைல் தொலைவு தூரத்தில் இருக்குமா. அந்த 60 மைல் தொலைவு தூரத்தில் இருக்கிற அந்த கூடாரத்திலே ஒவ்வொரு ஆணுக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு குடும்பங்களை அல்லாஹ் வைத்திருப்பானாம். யாரும் யாருக்கும் தெரிய மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். யாரும் யாருக்கும் தெரிய மாட்டார்கள். எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த உள்ளத்தினாலும் கற்பனை பண்ணி 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 பார்த்தாலும் கற்பனைக்கு வராது. நீங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் பாபு சதகா, இது சதகாவுடைய சுவர்க்கத்தின் வாசல். பாபு ரையான், இது நோன்பாளிகளுடைய சுவர்க்கத்தின் வாசல். பாபு ஸலா, தொழுகையாளியின் சுவர்க்கத்தின் வாசல். இந்த சுவர்க்கத்தின் வாசல் 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 அப்படி நிறைய கேள்விப்படும். ஏன் சுவர்க்கத்தின் வாசல்? ஏன் இந்த உலகத்திலேயே, இந்த இந்தியாவிலேயே பிரதமருடைய வீடு என்றால் வீட்டை விடவும் வாசல் தான் பெருசா இருக்கு. வாசலை வச்சுத்தான் நம்ம வாழ்ற அந்த ஸ்தலத்தை அடையாளம் காணலாம். பெரிய கேட் போட்டு, ஒரு கோட்டை என்றால் அதுக்கு ஒரு அழகான ஒரு பெரிய காவலனை வச்சு, பெரிய ஒரு கேட்டை போட்டு, பெரிய பெரிய கூட்டலை போட்டு, அதுல இப்படி மோடியுடைய வீடு, இது இன்னாருடைய வீடு, இது இன்னாருடைய கோட்டை அப்படின்னு வச்சாதான் அந்த வீட்டுக்கே பெருமதி. அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அந்த வாசலை தயார் பண்ணி வச்சிருக்கிற விதம் இருக்குது. அல்லாஹ் அக்பர். கற்பனையே பண்ண இயலாது. அவ்வளவு உயர்தரமான அந்த சுவர்க்கத்துக்கான வாசல். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா ஜாஅ ரமலான், இதா ஜாஅ ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah. சுவர்க்கத்துடைய வாசலை அல்லாஹ் திறக்கிறான்னாங்களே. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சுவர்க்கத்துடைய வாசலையும் திறந்து வைத்துத்தான் வானவரை அனுப்பி வாங்க 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 கூப்பிடுறானே. அந்த சுவர்க்கத்தின் வாசல், அந்த சுவர்க்கத்துல 60 மைல் தொலைவு உள்ள முத்தாலான கோபுரம் இருக்கும், கூடாரம் இருக்கும். அதுல இன்றைக்கு எதுக்காக மனிதன் அழிஞ்சி பொன்னையும் மண்ணையும் நம்பி தன் வறுமையை சீரழித்து மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு பாவத்திலே விழுந்து மனைவி பிள்ளைகளை மறந்து இறைவனின் தண்டனைகளை உணராமல் எந்த தப்பை செஞ்சு கொண்டிருக்கிறாரோ அவன் கட்டுப்படுத்தி இந்த உலகத்துல வாழ்வானாக இருந்தால் அவனுக்கு இந்த முத்தான மேடைகள் உள்ள அந்த சுவர்க்கத்துல ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் ஹூர்களை அல்லாஹ் வைத்திருப்பான். கண் அழகிகள். நீ கண் அழகின் ஏன் சொல்றது தெரியுமா? ஒரு பொம்புளோட அழகு கண்ணுல தான் இருக்கு. ஒரு பெண்ணுடைய அழகு கண்ணுல தான் இருக்குது. கண்ணை பார்க்கிறாரு. அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான் தோழர்களே. அந்த அழகான அழகிகளை அல்லாஹ் ஆண்களுக்கு சுவர்க்கத்தில் தயார் பண்ணி வைத்திருக்கிறார். சுவர்க்கத்தில் ஒரு வெள்ளியான ஒரு மாளிகை இருக்கும். அது முழுக்க வெள்ளிதான். கிண்ணங்கள் வெள்ளி, பாத்திரங்கள் வெள்ளி, எல்லாமே வெள்ளி வெள்ளி வெள்ளி. கற்பனை பண்ணீங்களா? ஒரு சுவர்க்கம், அது தனிய தங்கம், எல்லாமே தங்கம் தான். கோப்பை தங்கம், பீங்கான் தங்கம், பிளேட் தங்கம், எல்லாமே தங்கம் தான். அங்க எல்லாரும் ரஜுலும் பிகல்பின் வாஹித், ஒரே உள்ளத்தை போலதான் இருப்பாங்க. ஹசத் இருக்காது, குரோதம் இருக்காது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படியே இருக்காது. சுவர்க்கத்துல அல்லாஹ் இது ஒரு லைஃப் தான். சுவர்க்கம் என்பது வெறுமனே போறது, பார்க்கிறது, தின்றது, இது ஒரு லைஃப். அது வித்தியாசமான ஒரு லைஃப். காலை மாலை வரும், கிடல் இருக்கும், பஸார் நடக்கும், புழுதிகள் வீசும், புதுனங்கள் நடக்கும். அது ஒரு லைஃப். அதானே ஒரு வீட்டில இருந்து ஒரு கணவர் நான் பஸாருக்கு போயிட்டு வாரேன் அப்படின்னு போவாராம்.
போகக்குள்ள அப்படியே ஒரு புழுதி அடிக்குமா. சுவர்க்கத்துல புழுதி, நமக்கு உலகத்துல புழுதி அடிச்சா மாஸ்க் போராட்டி சட்டி, சுவர்க்கத்துல அடிக்கிற புழுதியில மனுஷன் போய் நலைவான். கஸ்தூரி, அல்லாஹ் அக்பர். கஸ்தூரி தோழர்களே, கண்ணாடி இல்லாம வெயில் நேரத்தில பைக்ல போக முடியல. அடிக்கிற தூசி மூக்குல போனா நமக்கு சளி, தடுமல், காய்ச்சல் எல்லா நோயும் உலகத்துல. சுவர்க்கத்துல அடிக்கிற புழுதியில மனுஷன் போய் அப்படியே உருட்டு பிறல்வான். வீட்டுக்கு வார நேரம் வைப்ப பாப்பானா, பா இப்படி ஒரு அழகா இருக்கிறீங்களே, நீங்க இவ்வளவு பசுந்தா இருக்கிறீங்களே, இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே என்று ஆச்சரியப்படுவானா. வைஃப் சொல்லுவாங்க, நீங்களும் தான் வீட்டுல இருந்து போக எப்படி இருந்தீங்க, இப்ப அழகா இருக்கிறீங்களே, பசுந்தா இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, அழகு கூடிக்கிட்டே இருக்குமா. அங்க பியாலாவளி தேவையில்ல, லிப்ஸ்டிக் தேவையில்ல, இந்த நகத்துக்கு பூசுற சாயம் தேவையில்ல, பொய் முடி தேவையில்ல, புருவப்பட்ட தேவையில்ல, பல்லுக்கு இடைவெளி விட தேவையில்ல, பொண்ணுக்கு பொய் முடி வைக்க தேவையில்ல. அந்த வார சராரா கிராரா மராரா என்னமோ 1000 உடுப்புகள் வருகிறே, அங்க அவயங்களை வெளியில காட்டி நாள மறுமையில சுவர்க்கத்தை இழந்து போகிற, நரகத்துக்கு இறை தூதர் சொன்ன விட்டு செல்லுகிற அப்படியான ஆடைகள் இருக்கிறது, அதெல்லாம் அங்க இருக்காது. அதை இங்க உடுத்தா அங்க இருக்காது, இங்க உடுத்தணும்னு வைங்க அங்க இருக்காது. அங்க இருக்கணும் என்றால் இங்க சில கட்டுப்பாடுகளோட வாழ்ந்தா மட்டும்தான் இருக்கும். அப்படி ஒரு லைஃப்ங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 2348வது செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரு மனிதர் சொர்க்கத்துல ஒரு கிராமப்புறத்து அரபியோட ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கிறார். இருக்கிற நேரம் அந்த கிராமப்புறத்து அரபி கிட்ட சொல்றாரு ரசூலுல்லாஹ், இஸ்தஅதன ரஜுல் பிஸ்ஸர், ஒரு மனுஷன் சுவர்க்கத்துல விவசாயம் செய்யணும்னு கேட்பான். அல்லாஹ் கேட்பானே, இங்க வந்து மாடா விவசாயம், சுவர்க்க நீதானே சொன்னாய், அல்லாஹ் நினைச்ச வாழ்க்கை இருக்குது நீதானே சொன்னாய், அல்லாஹ்வோட எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ் தோழர்களே, அல்லாஹ் கிட்ட கேட்பான், யா அல்லாஹ் நான் சுவர்க்கத்துல விவசாயம் செய்ய போறேன். அல்லாஹ் சொல்வான், சுவர்க்கத்திலே மாடா அவன் நீதானே சொன்னா, மா தஸ்தஹி அன்ஃபுஸ், உங்களோட மனசு விரும்புற எல்லாமே கிடைக்கும் என்று நீதானே சொன்னா. ஆமா சரி போ அப்படியே அல்லாஹ் தான் விட்டுருவான். போன உடனே அவர் மம்பட்டி எடுத்து மண்ணை கொத்தி வித்துக்களை எல்லாம் போட்டு விவசாயம் செஞ்ச உடனே மலை மாதிரி போட்ட வித்துக்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு அப்படியே வந்துருமா. வந்தவன கேட்பான, என்ன இது அவசரமா வந்துட்டு கேட்பான. அதுக்குதான் நீ ஆசைப்பட்ட, அவசரமா இந்த பூமியில நீ இருக்கக்குள்ள மனசு விரும்புதெல்லாம் தருவேன் என்று சொன்னேன், இப்ப நீ அதுக்குதான் ஆசைப்பட்ட, அதுதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். சொன்ன உடனே இதை கேட்டுட்டு இருந்த அந்த கிராமப்புறத்து அரபி சொல்றாரு, யார் சொல்லுலாம், இதுதான் நாங்க இல்லை, நான் நினைக்கிறேன் இது வந்து சுவர்க்கத்திலையும் விவசாயம் செய்யற கேட்கிற பாட்டிக்கு தானே, இது இந்த அன்சாரிகளும் முஹாஜிர்கள் அங்க வந்து சுவர்க்கத்துல விவசாயம் செய்ய கேட்பாங்க போல என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாயை விரித்து சிரித்தார்கள் என்பதை புகாரியில் பார்க்கிறோம். அது ஒரு லைஃப் தொடர்பு, அது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இருக்கு தானே, அந்த வாழ்க்கையில உச்சகட்ட இன்பமே அல்லாஹ் அப்படியே கொடுத்திருந்தான். அதைத்தான் நீங்க பார்க்கலாம். புகாரியில 6549வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகள் எல்லாம் இருக்கிற, இதை பத்தி பேசணும்னா போதாது, சொர்க்கவாதிகள் எல்லாம் இருக்கிற போது சொர்க்கவாதிகளை பார்த்து கேட்பானா, ஹல் ரதீதும், ஒரு பொருத்தமா, பொருந்திக்கிட்டீங்களா? உடனே சொர்க்கவாதிகள், யா அல்லாஹ் நாங்க பொருந்திக் கொள்ளலையா, நீ தந்தை இந்த வாழ்க்கை எங்களை நரகத்தில இருந்து பாதுகாத்து கண்ணியப்படுத்தி இந்த சொர்க்கத்தை தந்திருக்கிறாயே, இதை விட வேற என்ன வேணும்? அல்லாஹ் சொல்லுவானா, உங்களுக்கு இதை விட ஒரு சிறப்பா ஒன்று தரப்போறே அப்படின்வான். இதை விட ஒரு சிறப்பா, அது என்ன அப்படி என்று சொன்ன போது அல்லாஹ் தஆலா அந்த சுவர்க்கவாதிகளுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கின்ற திரையை அல்லாஹ் நீக்குவான். அப்பதான் சுவர்க்கவாதிகள் திருப்தி அடைவார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் என்னையும் உங்களையும் படைத்தரப்பை பார்க்க கூடாத போல அந்த படைத்தரப்பு எப்படி இருப்பான்? சுப்ஹானல்லாஹ், அந்த ரப்பு எப்படி இருப்பான்? அவனை பார்க்க வேண்டும் என்று கண்கள் துடியாய் துடிக்கிறது. அந்த ரப்பு தானே தோழர்களை இந்த நேரத்தில் வந்து கேட்கிறான், எனக்கிட்ட கேளுங்க என்றான், எனக்கிட்ட கேளுங்க என்றான், நான் உங்களோட பாவத்தை மன்னிக்கிறேன் என்றான், நீங்க என்ன கேட்டாலும் தருவேன் என்றான், நீங்கள் இரவில் பாவம் செய்தால் உங்களை பகலில் மன்னிக்கிறேன் என்றார், நீங்கள் பகலில் பாவம் செய்தால் உங்களை இரவில் நான் மன்னிக்கிறேன் என்றார், நான் இரக்கமுள்ளவன் என்று சொல்கிறார், நான் உங்களை எல்லாம் சுவர்க்கத்தின் பக்கம் தான் அழைக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த ரப்பு தன்னை தானே அர்ஹமுர் ராஹிமீன்
பார்க்க கூடாதா? இந்த உலகத்தை படைத்தவன், ஆட்சி, அதிகாரம், சுவர்க்கம், நரகம், உயிர் அத்துணையையும் படைத்த அந்த ரப்பு எப்படி இருப்பான் தோழர்களே? இந்த கண்ணுக்கு ஆசை இல்லையா? இந்த கல்விக்கு ஆசை இல்லையா? ஒரு பொண்ணை ஒரு மாப்பிள்ள கல்யாணம் முடிக்கிறதுக்கு போது எத்தனை தடவை பார்க்கறது? அவள் எப்படி இருப்பாள்? கண் எப்படி இருக்கும்? முதல் எப்படி இருக்கும்? சோப்பா இருக்குமா? லிப்டிக் அடிச்சிருப்பாளா? அல்லது கருப்பு பொம்பம் பண்ணின மாதிரி ஏதாவது மேக்கப்பை போட்டு பொய்ய காட்டி வெள்ளையாக்கி வச்சிருப்பாங்களா? எவ்வளவு டென்ஷன் ஆகும். ஒரு சாதாரணமான எல்லாரும் அனுபவிக்கின்ற இந்த உலக வாழ்க்கையில ஒரு திருமணத்துல ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு எவ்வளவு துடியா துடிக்கிறோம். அதுக்கு டிக்கெட்டை போட்டுட்டு வெளிநாட்டுல இருந்து வேலையை விட்டுட்டு வரோம். 1000 தடவை அந்த போட்டோ நல்ல வேற போட்டோ அனுப்புங்க, அது நல்ல வேற போட்டோ அனுப்புங்க, சோளை கலட்டி அனுப்புங்க, அபாயாவை கலட்டி அனுப்புங்க, கிட்டோட அனுப்புங்க, சராராவோட அனுப்புங்க. அல்லாஹ் அக்பர். என்ன படுத்துறோம். அம்மா போய் பார்க்கறா, நடக்க சொல்றா, எழுப்ப சொல்றா, முடிய பார்க்கறா, சிரிக்க சொல்றா, எல்லாத்தையும் பார்க்கறாங்களே. படைத்த ரப்ப பார்க்கணும்ன்ற உணர்வு இல்லையா தோழர்களே? அந்த ரப்புல் ஆலமீன் அதுதானே இன்பமாமே. அவனை காண்றதுதான் இன்பம். அந்த சுவர்க்கத்துக்கு நானும் நீங்களும் போக வேண்டுமாக இருந்தால் அந்த சுவர்க்கத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை எனக்கு தந்திருக்கிறார். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் அருள் புரியும். குறிப்பாக நான் அடிக்கடி சொல்றேன், இங்க மாஷா அல்லாஹ் நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க. உங்களோட கையில தான் இந்த ஊரின் எதிர்காலம் இருக்கிறது தோழர்களே. இதுக்கு பிறகு நம்ம சந்திப்போமா இல்லையா என்பது 2வது அல்லாஹ் நாடினான். ஆனா அவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சிருக்கான். எத்தனையோ பிள்ளைகள் நீங்க போங்க, இந்த பீச்சுக்கு போங்க, 1000 பேர் சுத்தி திரிகிறான், அரட்டை அடிக்கிறான், பட்டம் விடுறான், கிரம் விளையாடுறான், டாம் விளையாடுறான், பட்டம் விட்டுக்கிட்டு விளையாடுறான், கோப்பைக்காரன் சுத்தி டீக்காரன் வேணுமான்னு கேட்கிறான், பாட்டை போட்டுட்டு ஆடுறான், போன்ல பாட்டு கேட்கிறான். அல்லாஹ் உங்களை எல்லாம் பாதுகாத்து பள்ளியில அல்லாஹ்வுடைய மாளிகையில கொண்டு வச்சானே அந்த ரப்பத்தான் நம்ம பார்க்கறதுக்கு முயற்சி செய்யணும். அதனால நீங்க எப்பயும் இந்த ரமலானில இருந்த மாதிரி இதுக்கு பிறகும் நம்ம இருப்போமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த சுவர்க்கத்துக்கு நாம் தகுதி பெற்றவர்கள் என்பது அடையாளம். இப்ப தர்மம் கொடுத்தோமே, இப்ப அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டோமே, இப்ப அல்லாஹ்வோடு பேசினோமே, என்ன ரப்பு வார நேரத்துல எழுப்பினோமே, சுபகுகள் எல்லாம் நமக்கு சோம்பரம் இல்லாம இருந்துச்சு, குர்ஆன் ஓதுவது இன்பமாக இருந்துச்சு, பசி தாகம் ஒன்றும் விளங்காமல் படைத்தவனுக்காக பொறுமையாக இருந்தோமே, இது அத்துணையும் தொடர்பாக இருந்தால் படைத்தவன் இந்த மாதத்தில் சொன்ன கடமையை கடமைக்காக செய்யாமல் படைத்தவனின் பாசத்துக்காக செய்திருக்கிறோம் என்பது அடையாளம். இதெல்லாம் பிற கண்டத்துக்கு பிறகு புரண்டிட்டும் என்று சொன்னால் ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்க, வீட்டுல என்ன நினைப்பாங்க, கூட்டாளி மாதிரி என்ன நினைப்பாங்க, அல்லாஹ் கட்டளை அதனால செஞ்சோம் என்பது அடையாளம். முடிவெடுக்க வேண்டியது நம்ம. அல்லாஹ் தஆலா இப்போ ஒரு மாத கால பயிற்சியை உங்களுக்கு தந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த பள்ளியோட நெருக்கமாக வாழ்க்கையில உழைக்கிறதுல நீங்க 100 ரூபாய் உழைச்ச ஒரு 5 ரூபாவது தர்மம் கொடுத்து பழகுங்க. ஒரு 10 ரூபாவது தர்மம் கொடுத்து சின்ன காலத்துல இருந்து கொடுங்க. உங்களோட வாப்பா அம்மா உங்களுக்கு சல்லி தந்தாலும் உங்களோட கையால 5 ரூபாய் கொடுங்க, ஒரு 10 ரூபாய் கொடுங்க. அல்லாஹ் உங்களை பின்னால கோடீஸ்வரனாக ஆக்கிடுவான். எப்ப பார்த்தாலும் இந்த நோம்புல தொழுத மாதிரி தோழர்களே, 5 வக்துக்கும் என்ன நடந்தாலும் உசுறு போகிற மரண தருணத்துல இருக்கிற அந்த நோயை தவிர இந்த தொழுகையை விட்டாரு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கடைசி நாட்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்து கொண்டு வரப்படுறாங்க. நான் நாளைக்கு எங்க இருப்பேன், நான் நாளைக்கு எங்க இருப்பேன், நான் நாளைக்கு எங்க இருப்பேன் என்று கேட்டாங்க. கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நாள் ஆயிஷாவுடைய நாள். ஆயிஷா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என் நெஞ்சில் சாய்ந்து கொண்டிருந்தார். அடிக்கிற காற்று தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் 7 கிணத்துல இருந்து என் மீது தண்ணியை ஊத்துங்கன்னாங்க. 7 கிணத்துல இருந்து நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தண்ணி ஊற்றுறோம். 7 கிணத்துல இருந்து எனக்கு தண்ணீரை ஊத்துங்கள் என்றார்கள். 7 கிணத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்து ஊற்றினாங்க. ரசூலுல்லாஹ் துணியாய் துடிப்பார். காய்ச்சல் அவ்வளவு தீவிரமாக அடிக்கும். ஒரு துணியை எடுத்து ரசூலுல்லாஹ் தண்ணீரை நனைச்சி மூத்துல போடுவார்கள். உடனே துணி காய்ந்து. அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அப்படி கஷ்டப்படுற நேரத்தில் என்ற நெஞ்சில சாய்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன வசியத்தில் ஒன்றுதான் அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை தொழுகை, விட்டுடாதங்க 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 என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் மரண நேரத்தில் மறக்காமல் 2 பேருடைய உதவியோடு தொழுகைக்காக போனார்கள். போகிற போது ரசூலுல்லாஹ்வுடைய பெருவிரல் பூமியில விழுபட்டு போனது. அந்த பூமியில் கோடுகள் போட்டு போனதை கண்டோம். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூல்
தொழுக தொழுக. குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா. இளைஞர்களே, இளைஞர்களே, உங்கள் எதிர்காலம், உங்கள் மறுமை, உங்கள் சுவர்க்கம் இந்த தொழுகையில் தான் இருக்கிறது. இந்த தொழுகை என்னையும் உங்களையும் படைத்த ரப்போடு பேசுகிற ஒரே ஒரு சாதனம். என்னுடைய உங்களுடைய ரப்போடு தேவைகளை கேட்கிற ஒரே ஒரு சாதனம். இந்த தொழுகை பாவத்திலே இருந்து பாதுகாக்கிற ஒரே ஒரு சாதனம். இந்த தொழுகை உங்களுடைய வீட்டுக்குள் பரக்கத்தை கொண்டு வருகிற ஒரே ஒரு சாதனம். இந்த தொழுகை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரே ஒரு சாதனம். இந்த தொழுகை உங்களை நல்லவனாக ஆக்குகிற ஒரே ஒரு சாதனம். இந்த தொழுகை செய்த சுஜூதுகள் செய்த அடையாளங்கள் நரகம் தீண்டாது, நரகத்துக்கு ஹராம் என்று சொன்ன எனக்கு உங்களுக்கு முகவரியை தருகின்ற மிகப்பெரிய பொக்கிஷம். அதனால நோன்பு முடிந்துட்டு என்ற பெருநாளுக்கு பிறகு என்று சொன்ன உடனே சுபகுக்கே வராத உறவுகளாக ஆகிடாம, மரணம் ஒன்று இருக்கிறது, சுவர்க்கம் ஒன்று இருக்கிறது, அந்த சுவர்க்கத்துக்காக நான் வாழ வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து யாரும் மௌத் வரைக்கும் நான் மாசத்துல ஒரு 3 நாள் நோன்பு, மாசத்துல ஒரு 3 நாள். அதை தாண்டி உங்களுக்கு இன்னும் ஏழுமாக இருந்தால் வெள்ளி வியாழக்கிழமை அல்லது திங்கட்கிழமை நோன்பு வைங்க, அல்லது கிழமையில ஒரு நோன்பை வையுங்க. 5 நேரத்தில் அல்லாஹ் அக்பர் என்ற உலகமே உருண்டோடி கைக்குள்ள வந்தாலும் ஏனா விட்டுடுங்க. அதை விட ரப்புல் ஆலமீன் பன்மடங்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு இருங்க. இந்த சுஜூது தான் உங்களை உயர்த்தும் என்பதை மறந்துடாதீர்கள். இப்ப எப்படி பள்ளிவாசல்களோட தொடர்பாக இருக்கிறீங்களோ, ரமலான் முடிந்தாலும் இந்த பள்ளியோட தொடர்பாக இருக்கு. நம்ம இந்த ஹதீஸ்களை மறுக்க மாட்டோம், சஹாபாக்களை கேவலப்படுத்த மாட்டோம், சஹாபாக்களை கண்ணியப்படுத்துவோம், குர்ஆனை கண்ணியப்படுத்துவோம். இந்த சமூகத்துக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை சொல்லுவோம். நான் நீங்கள் மனிதர்கள், எண்ணத்தில் உங்களிடத்தில் குற்றங்கள் குறைகள் இருக்கலாம். எங்களுக்கு இந்த பள்ளிவாசல் சுவர்க்கத்துக்கு போகின்ற மிகப்பெரிய ஏணி. 2 பேர் சண்டை பிடிச்சிட்டு பிரிஞ்சு போனால் பள்ளிக்குள்ள வந்து இணைஞ்சிடும். ஒன்ற பள்ளி எந்த பள்ளி என்பது அல்ல, இது நம்முடைய சுயநலம், இது நமக்கு மறுமை. அதனால அவர் சண்டை பிடிச்சாரு, நான் பள்ளிக்கு வரல, இவர் சண்டை பிடிச்சாரு, நான் பள்ளிக்கு வரல, அந்த பள்ளிக்கு நான் போக மாட்டேன் என்ற இந்த ஷைத்தானியத்தான சிந்தனையிலிருந்து ஓரமாகுங்க. இந்த ரமலான் குடும்பத்தை சேர்த்து வச்சுச்சு. எல்லாரும் உண்டாருந்தோம், பிள்ளைகள் உண்டாருந்தோம், பாப்பா உண்டாருந்தாங்க. மகளை பாப்பா எழுத்திட்டு வந்தார், தொழுகைக்கு கூட்டிட்டு வந்தார், மகளை கூட்டிட்டு வந்தார், வைஃபை கூட்டிட்டு வந்தார். மார்க்க சூழலோட பயான கேட்கிற நல்ல ஏற்பாடுகள் நடந்துச்சு. இந்த ரமலான் முடிந்தாலும் சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் முடிந்தாலும் சகோதர சகோதரிகளே, நீங்க இந்த பள்ளிவாசல்களோட தொடர்பாக இருங்க. இந்த மார்க்க நிகழ்ச்சிகள் யாரு சொன்னாலும் வந்து கேளுங்க, யாரு சொன்னாலும் வந்து கேளுங்க. அதுதான் நம்ம உள்ளத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை செய்யுங்க. உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். மனைவிமார்களை மார்க்கத்தோடு பழக்குங்க. வயசு வந்த பிள்ளைகளை பள்ளியோடு தொடர்பாக்குங்க. அந்த பிள்ளைகள் தானாக பாதுகாப்பு உள்ள பிள்ளைகளாக செய்வார்கள், வளருவார்கள் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இது நமக்கு இறுதி அல்ல, மரணம்தான் இறுதி. அது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் உறுதியோடு இருப்போம் என்பதை செய்யுங்கள். உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இறுதியாக சகோதர சகோதரிகள், நம்ம இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 29 30 நாட்கள் இந்த பள்ளிகள் உண்டாக இருக்கு. சில நேரம் நம்ம இந்த பிள்ளைகளை கட்டுப்படுத்துங்க, உமாமாருக்கு சொல்லியிருப்பேன், அல்லது உறவுகளுக்கு சொல்லியிருப்பேன், அல்லது சில நேரம் நீங்க கேள்வி கேட்டிருப்பீங்க, அல்லது இந்த வார்த்தைகள்ல கொஞ்சம் கடினங்கள் இருந்திருக்கும். ஆனால் நானும் மனிதன், என்னாலையும் ஏதாவது தவறுகள் குற்றங்கள் உங்களோட மனசுகள் நோகுற மாதிரி இருந்திருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மன்னிக்காத வரைக்கும் படைத்தரப்புள்ளாலுமே ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான், நம்மளை மன்னிக்க மாட்டான். நான் வந்து சொல்லணும், நான் நிர்வாகத்திலே சொல்லி இந்த மக்களை பொறுத்து வல்லாஹி நான் புகழ்ந்து மோஸ்துதிக்கு சொல்லல, ஆனா எனக்கு சில விஷயத்தை சொல்லணும் மனசு துடிக்குது. ஆனா முகஸ்துதி ஆகிதோடும் என்பதற்காக நான் அதை அடக்குறேன். நல்ல மக்கள், இரக்கமான மக்கள், யாரு கேட்டாலும் எதை கேட்டாலும் கொடுக்குற மக்கள், இந்த ஊர்ல உள்ள மக்கள் யாரு வந்தாலும் அவர்களை அனுசரிச்சு யாருக்கும் உதவி செய்கின்ற ஒரு உள்ளத்தோடு வாழுகின்ற நீங்க அல்லாஹ் ஒரு காலமும் உங்களை என்ன செய்ய மாட்டான், இந்த பூமியில தாழ்த்த மாட்டான், நிச்சயமாக உயர்த்தி வைப்பான். யாரும் எல்லோரோடும் அன்பா இரக்கமா பண்பா பாசமாகவே வாழ்றீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் பிணக்குகள் வந்தால் உடனே தீர்த்துக் கொள்ளுங்க, முகத்துகளை முடிச்சு கொள்ளாதுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் நம்முடைய அமல்கள் காட்டப்படுகிறது. இந்த பூமியில சண்டையிட்டு கொண்டவர்களுடைய அமல்கள் அப்படியே வைக்கப்படுகிறது. நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால இந்த உலகத்துல வாழ்ற நேரத்தில் ஒற்றுமையோட சந்தோஷத்தோட வாழ்வோம். என்னால ஏதாவது உங்களோட மனங்கள் அல்லது உங்களுக்கு ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்படுத்தியிருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நாடினால் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒருமுறை என்ன செய்யலாம், நாம் சந்திக்கலாம். வாஹதர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
கேள்வி ஒன்று இருக்குது. ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. கேள்வி அதாவது நீங்க சாப்பிட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. நம்ம எவ்வளவு சொன்னாலும் இந்த சில ஆட்கள் அல்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம விளங்கப்படுத்தல இது உங்களுக்கு யாரும் சொல்லி தந்ததுதானே, உலக அறிவத்தானே வச்சு சொல்றீங்க அப்படின்னு நாஸ்திக கொள்கையில சில ஆட்கள் பேசுறாங்க. நாஸ்திக கொள்கை என்பது அல்லாஹ் இல்ல, கடவுள் இல்ல என்று சொல்ற மறுக்கிற கொள்கை தான் நாஸ்திக கொள்கை. இது உலகத்துல முஸ்லிமா காப்பிரான அவன் காப்பி. அவன் முதலாவது புரிஞ்சு கொள்வது நம்மளோட மார்க்கம் கண்ணால பார்த்து ஈமா கொள்றதால மார்க்கம். நம்ம யுமினுன பில் கைப், மறைவானத்தை நம்ம நம்புறத நம்மளோட மார்க்கம். நான் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அப்படினு இந்த பேர் சரியாக இருந்தா ஞாபகம் இருந்தால், ஒரு நாஸ்திகளுக்கும் இவருக்கும் ஒரு வாதம் நடைபெறுவதாக ஒரு வரலாறு படித்தது. இது ஒரு வரலாறு, ஹதீஸ்ல ஒரு வரலாறு. இப்போ ஒரு நாஸ்திகனோடு இவர் டிபேட் பண்ண போறார், விவாதம் செய்ய போறார். இந்த நேரத்துல இன்னும் ஒரு தீயதியில உங்களோட வந்து என்ன செய்யணும், நான் டிபேட் பண்ண போறேன், விவாதிக்க போறேன், 2 பேருக்கு ஒப்பந்தம் நடந்து ஒப்பந்தம் முடிஞ்சு. இப்ப நாஸ்திகர் என்ன செய்யறாங்க, குறித்த நேரத்துல குறித்த இடத்துல எல்லாருக்கும் முன்னால வந்துட்டாங்க, மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க, ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆளக்கான இமாம காணல. இப்ப நேரத்துல வந்த பக்கம் தான் எல்லா சிந்தனைகளும் திரும்புது. இவர் தான் உண்மையா இருப்பாரு, அவர் பொய்ய சொல்லிட்டாரு, அவர் வாரத்துக்கு வரல, அவர் பின்வாங்கிட்டாரு, ஒழிச்சிட்டாரு, ஓடிட்டாரு, இப்படியே கதை பரவ ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் போனதுக்கு பிறகு வார வந்து உடனே மேடையில வேற நீங்க இவ்வளவு நேரம் எங்க போனீங்க அப்படின்னு அவன் கேட்கிறான். யாரு? நாஸ்திகன். அப்பதான் சொல்றாரு, நான் இவ்வளவு நேரத்தோட வரணும்னு தான் நினைச்சேன், நேரத்தோட வரணும்னு நினைச்சு பார்த்தேன். ஆனா வரக்குள்ள திடீர்னு ஒரு கடல் அப்படியே குறுக்க வந்துச்சு. திடீர்னு கடல் வந்த உடனே கடலை கடந்து வாரத்துக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு வாகனம் இல்லை, ஒரு போட் இல்லை, ஒரு கப்பல் இல்லை. என்ன செய்யற, எப்படி வார நான் வந்து கொள்ள இயலாதே. அப்ப நான் அப்படியே பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்படியே ஒரு மரம் நடந்து வந்து அது அப்படியே வெட்டுப்பட்டு அப்படியே ஒரு படகாக மாறி அப்படியே இதற்கு வந்துச்சு, என்கிட்ட வந்துச்சு. நான் அதுல ஏறிட்டு வந்தேன். அதான் லேட் ஆகிட்டார். அவன் சொன்னான், இது என்ன புத்திசாலித்தனமான கதையாயிது, நீங்க வந்தீங்களா, கடல் வந்துச்சா, கடல் வந்த உடனே கப்பல் இல்லையா, அப்ப ஒரு மரம் வந்துச்சா, அது உங்கள்கிட்ட வந்துச்சா, அந்த மரம் தானாக கப்பல் ஆயிடுச்சா, அப்ப இங்க உங்களை கூட்டி கொண்டு விட்டியா அப்படின்னு சொல்றீங்க. இது என்ன பச்சை பொய்ய சொல்றீங்க, நீங்க எப்படி ஏற்றுக்கொள்ற, அப்படி யாரு கொண்டு வந்து உருவா உங்களை அப்படின்னு அவனே கேட்க ஆரம்பிக்கும். அப்பதான் சொன்னாரு, எப்படி நான் வருகிற பொருள் கடலில் பயணிப்பதற்கு தானாக ஒரு மரம் உருவாகி அது படகாகி தன்னை பயணத்தில் கொண்டு வந்து சேர்க்காதோ, அது போலதான் இந்த உலகம் தானாக ஒரு காலமும் தேங்குவது இல்லை. இந்த உலகத்தை படைத்தவன், பரிபாலிப்பவன், ஆக்கவும் அழிக்கவும் உள்ள ஒரே ஒரு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இயற்கைகள் எப்போதும் நமக்கு எதிரானது அல்ல, அது இறைவன் தான் இந்த உலகத்தில் அதை இயக்குகிறான். செய்தியை செய்தார்கள், சொன்னார்கள் என்று பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பேருக்கு அப்படிதான் தலைச்சத்து, கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க, அது நீங்க சும்மா சொல்றீங்க, யாரும் சொன்னதை சொல்றீங்க, உலக அறிவுல நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு குளோபலேஷன் அப்படின்னு செய்யறாங்க சொல்றாங்க. அப்படி அல்ல, இந்த உலகத்துல மிகச்சிறந்த ஒரு கதை. அது எப்படி அவங்க தானாத்தான் உருவாகுதுன்னு சொன்னாங்களோ, அவங்க வாப்பா இல்லாமல அவங்க பிறந்தாங்க, வாப்பா இருக்க தான் பிறந்தாங்க. அவங்க உம்மாட வயிற்றுல இல்லாமலாம் பிறந்தாங்க, உம்மாட வயிற்றுல தான் பிறந்தாங்க. அவங்களுக்கு யார் உசுறு ஊட்டினது, அதனால உசுறு ஊட்டினது. இந்த கதைகளை சொல்லித்தான் அடுத்தது இதை நம்ம பேசக்கூட கவனமா பேசணும். நாஸ்திகர்களோடு பேசக்கூட சில நேரம் நாஸ்திகர்கள் நம்மகிட்ட ஈமானிய பலமும் இது சம்பந்தமான அறிவும் குறைவாக இருந்தால் அவங்க மெஜிக், அதாவது அவங்க பேசுகின்ற அந்த வார்த்தைகள் சில நேரம் நம்மளை இடிகலங்க வச்சு, அதனால அப்படியான ஆட்களை ஒதுங்கி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. பேச ஏதுமான அறிவு இருந்தால் மாஷா அல்லாஹ் பேசலாம். அப்படி இல்லாட்டி அவங்களை விட்டு ஒதுங்கி நம்ம அல்லாஹ் கிட்ட போய் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்ற துஆவோடு சொல்லணும், இருந்து கொள்ளணும். அது ஆகப்பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் என்பதை சொல்லக்கூடாது. நான் உங்களும் மறந்துடக்கூடாது. Sorry.